உமக்கு அதிகம் இருக்கு. ஐயோ பாவம் அது ஏன் உமக்கு கல்யாணம் என்னை முடிக்க. என் கல்யாணத்துல யார் நாதஸ்வரம் வாசிக்கணும் தெரியுமா? யாரு? ராஜரத்னம் பிள்ளையா? இல்ல, மாப்பிள்ளையே தான் வாசிச்சுட்டு வரணும். ஐயோ, அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? மாப்பிள்ளை வீட்லயா பொண்ணு வீட்லயா? நோனோ, ஓடிடும் ரயிலிலே உறவினர் தூண்டிட மணவரை அமைக்கணும். ஓடிடும் ரயிலிலே உறவினர் தூண்டிட மணவரை அமைக்கணும். புரோகிதர் வெளிநாட்டினர் புதிதொரு பாணியில் மந்திரம் சொல்லணும். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். ரயில் வரும் வழியினில் தோரணம் ஆடணும், இதுவும் எனது இனிய மனது விரும்புவது கல்யாணம் என்னை முடிக்க. அவசை உமக்கு அதிகம் இருக்கு. ஐயோ பாவம் அது ஏன் உமக்கு கல்யாணம் என்னை முடிக்க. சரி, மாப்பிள்ளை அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது? அவசரப்படாதீங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு. நாதஸ்வரத்தோட வா. கண்டிப்பா. நொச்சி குப்பம் பச்சையப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு. வாராயம் தோழ வாராயோ மலர் மஞ்சம் தான வாராயோ சினிமாவில் நீயும் தினசரி பார்த்த தீனெல்லாம் காண வாராயோ. வாராயம் தோழ வாராயோ மலர் மஞ்சம் காண வாராயோ. மாப்பிள்ளை கைகளில் ஆழ்பழத்தட்டுடன் பள்ளியறை சேரணும். மாப்பிள்ளை கைகளில் ஆழ்பழத்தட்டுடன் பள்ளியறை சேரணும். மணமகள் கால்களில் மணமகள் வணங்கி ஆசையில் மனைவியின் மனமது குளிர்ந்திடும் வகையின் காலம் முழுதும் இருந்து வாழ்க்கை நடத்த